ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆனதுனால அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பிசினஸ் பார்ட்னரோட வீட்டுல விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் எப்படி லவ் வருது, அண்ணனுக்கு அது தெரிஞ்சா அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்றான் அப்படின்றதுதான் ஸ்டோரி. இந்த டிராமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம ஃபன்னியா ஜாலியாவே இருக்கும். இப்பயும் சொல்றதுதான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சைட்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கான். கரெக்டா அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினையும் அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோயினோட அண்ணா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பாருமா, நமக்கு எல்லாமே போயிடுச்சு, நம்மளோட வீடு வாசல் எல்லாம் போயிடுச்சு, அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, திரும்பவும் நம்ம வீட்டை நான் மீட்டு எடுக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நீ தங்கு, எப்படியாவது மூஞ்ச சோகமா வச்சுக்கோ, ரொம்ப பாவம் போல இரு, அப்பதான் வந்து யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க, நான் என்னெல்லாம் சொல்றேனோ அது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடு, அது மட்டும் இல்லாம மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லும் போது அவளும், அண்ணா அதெல்லாம் நீ சொல்லியே தருவேன், ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் செம சூப்பர் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வெளியில வரான் இல்லையா, வந்த உடனே நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அவ்வளவுதான், 2 பேரும் அப்படியே மூஞ்சி பாவம் போல மாத்திக்கிறாங்க. இதை பாரு, நீ மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா கூட சேர்ந்து நீ பிசினஸ் பண்ணிருக்க, ஆனா நாங்க மட்டும் நஷ்டத்துல போயிட்டோம், எல்லா பணமும் எங்களுக்கு போயிடுச்சு, எங்க அப்பா அம்மாவும் இப்ப எங்களை விட்டு போயிட்டாங்க, நீ தான் எப்படியாவது என் தங்கச்சி அடைக்கலம் கொடுத்து பார்த்துக்கணும், நான் திரும்பவும் என்னோட பிஸ்னஸையும் வீட்டையும் மீட்டு எடுக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இங்கே வச்சுக்கோன்னும் போது, என்னது உன்னோட தங்கச்சி நான் இங்கே வச்சுக்கணுமா, நான் இங்கே வச்சுட்டு என்ன சொல்கிறேன் நீ, நான் இங்கே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால் எப்படி உன் தங்கச்சி இங்கே வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி பேசுறியச்சு, நீலாம் வெக்கமா இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமாக சீன் போட்டுட்டு இருக்காரு. இப்போ என்ன, உன் தங்கச்சிக்கு இங்கே கொஞ்ச நாள் நான் அடைக்கலம் தரணும் அவ்வளோதானே, சரி ஓகேப்பா, அதுக்காக இவ்வளோலாம் நீ பேசாத, அவள் இருந்துட்டு போட்டோம், அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்று, என் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், நான் போகிறேன், நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி நான் என்ன பார்த்துக்கிறேன், ஆனால் என் தங்கச்சி மட்டும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தங்கச்சிம்மா இதை பாரு, என்ன நடந்தாலும் சரி நீ ரொம்ப சோகமாக இருக்கா மாதிரி இரு, அப்போதான் அவன் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கிளம்பி போயிடுறான். இப்போதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து ஹீரோ ஏற்கனவே ஹீரோயினை மீட் பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகும்போது அண்ணன்காரன் தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணா அப்படின்னு ஓடி வந்து அவள் கட்டி பிடிச்சிருப்பா பேக் சைட்ல இருந்து. அப்போதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் கூட வாழ்ந்துக்கிட்டு ஒரு சின்ன ரூமில் பேஸ்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக ஓடுறா. ஹீரோவை இடித்து விழ போகிறா. கரெக்டாக ஹீரோவும் பிடிச்சிட்றா. இதை பார், அண்ணாக்கு என்னான்னு உறவு முறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத, அவங்க அண்ணன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான், நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், அது உங்களுக்கு தெரியுன்ற வகையில் நான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்றபடி எந்த ஒரு உறவு முறையும் சொல்லி என்னை கூப்பிட்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். இவருக்கு தான் என் அண்ணன் வயசு ஆயிடுச்சு, என்னை விட 8 வயசு பெரியவரை வேற என்னன்னு கூப்பிட முடியும், என்னன்னு சொல்ல முடியும், தாத்தான்னு சொல்லி கூப்பிட்டுலாமா பேசாம, ரொம்ப தான் இவனுக்கு நக்கலாக இருக்குது, ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டோமோ, பாவம் சின்ன பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவங்க இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஆஷா பேசிட்டோமோ, எதுக்கும் போய் பார்க்கலாம் அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளோட ரூமாண்ட போகிறான். அங்கே கதவாண்ட போனால் பயங்கரமாக ஹீரோயின் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. பாவம் அண்ணனை பிரிஞ்ச சோகத்தில் அழுதுகிட்டு இருப்பாளா அப்படின்னு பார்த்தா அவள் ஷார்ட் ட்ராமாவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ இந்த ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறா, இந்த ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அப்போதான் உடனே ஹீரோ வந்து கதவை தட்டுறான். கண்ணுக்குன்னெல்லாம் அப்படியே கலங்கி போய் வந்து நின்றுட்டு இருக்கா. ஐயோ நம்ம சொன்னது தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கும் போது ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ நம்ம ரொம்ப சவுண்டாக அழுது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ, வீட்டை விட்டு துரத்திடுவானோ அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்குது. ஐயோ சாரி ப்ரோ, கண்டிப்பாக நான் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் அழமாட்டேன், நான் சவுண்டே வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா.
இது பாரு, நான் உன்னை வெளியில துரத்தலாம் மாட்டேன் கண்டிப்பா, அது வரையில கவலைப்படாத, நீ ரிலாக்ஸ் ஆயிரு, அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழாத, ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அடடா இவன் கொஞ்சம் நல்லவனா தான் இருப்பானோ, நம்மளும் கொஞ்சம் நல்லா ஆயுத டிராமா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் வந்துட்டு நம்மள நம்பிடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. நான் இன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப ஆசை பேசியிருந்தேன் அப்படின்னா என்ன மன்னிச்சிடு, உனக்கு எதுனா வேணும்னா கேளு, கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே பார்த்தா 2 பேரும் ஒயின் கிளாஸோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அடடா அடடா, எனக்கும் 19 வயசு ஆயிடுச்சு, இது வரையில ஒரு வாட்டி கூட நான் குடிச்சதே இல்லை, நான் இதை குடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, எங்க அண்ணன் என்ன அலோவ் பண்ணவே இல்லை, இன்னைக்குதான் சந்தோஷமா இதை குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிறா. அப்பவும் ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறா போல, ஒரே ஒரு கிளாஸோட நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவ பெரிய மொடா குடிகாரியா இருப்பா போல, மொத்த பாட்டிலையும் வயிற்றுக்குள்ள ஊத்திட்டா. முடிஞ்சு போச்சுடா நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லவர் தான், இது வரைக்கும் யாரும் எனக்கு பண்ணாத விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க தெரியுமா, சான்ஸே இல்ல, நீங்க ரொம்ப சூப்பர். ஆனா நீங்க ரொம்ப பெரிய பாடி பில்டர்னு நினைக்கிறேனே, உங்களோட பாடி எல்லாம் பயங்கர டைட்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வர்ணிக்க ஆரம்பிச்சிடா. ஹீரோக்கு ஐயோ இந்த பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பயமே வந்துடுது. போதும், இதுக்கு மேல ஒன்றும் பண்ணாத, தயவு செஞ்சு நீ போயிட்டு படுத்துரு, உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாள் காலையில ஹீரோவை ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணங்காரன் வரான். வந்த உடனே பெரிய ஃபைலே எடுத்துட்டு வரான், 4-5 ஃபைலு. இதுல போறாம அவளோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ், ஃபேவரட்டான ஃபுட்டு, அது மட்டும் இல்லாம எந்த பிராண்ட்ல அவ ட்ரெஸ் எடுப்பா, எல்லா விஷயமும் இருக்கு. அதை எல்லாத்தையும் நீ தான் என் தங்கச்சிக்கு செஞ்சு கொடுக்கணும், அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கோ, ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 மாசம் மட்டும் டைம் கொடு, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு என் தங்கச்சி என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோ கடுப்பாயிடுறான், அடே வீட்டுல தங்க வை, கொஞ்சமா இடம் கூடு அப்படின்னு சொன்னேன், சரின்னு சேட்டா நீ என்னன்னா எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க, இந்த பிராண்ட்ல தான் துணி எடுத்து கொடுக்கணும், இந்த பிராண்ட்ல தான் கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்கணும்னு அப்படின்னு கேட்கும் போது அண்ணங்காரன், ஆமா என் தங்கச்சி தான் என் லைஃப்ல முக்கியம், அவளுக்குக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா ஒன்னே ஒண்ணுதான், 5 மாசம் மட்டும் அவளை நல்லபடியா பாத்துக்கோ, இது நீ என்ன தப்பாவே நினைச்சா கூட எனக்கு கவலை கிடையாது, அவ முகத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், அவ என்னைக்கும் கண்ணீர் விடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்றேன், இது மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அவன் போன உடனேயே நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மனப்பாடமே பண்ண ஆரம்பிச்சிடறான், அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. நைட்டு வீட்டுக்கு போனா ஹீரோயின் வீட்டுல இல்ல, அவ 11 மணிக்கு தான் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழையிறா. பார்த்தா ஹீரோ ஹால்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் முதல்ல வந்துட்டானா அப்படின்னு பார்க்கும் போது, இதை பார், உங்க அண்ணன் என்ன நம்பிதான் உன்னை இங்க விட்டுருக்காரு, நீ 11 மணிக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வர, இவ்வளவு நேரம் நீ எங்க சுத்திட்டு வர, உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா, சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஐயோ அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அவன் பாசத்தை பொழிஞ்சே என்ன சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்றா. இனிமே நீ எங்கன்னா வெளியில போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள 8 மணிக்கு இருக்கணும், அதுக்கு மேல கொஞ்ச நேரம் லேட் ஆச்சுன்னா கூட அவ்வளவுதான் அப்படின்னும் போது, ஐயோ 8 மணியா, அடே சூரியன் அப்பதான்டா கீழே இறங்கியிருப்பான், அதுக்குள்ளேயே வீட்டுக்கு நான் வந்துடணுமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கா. அண்ணங்கார வேற தங்கச்சிக்கு இத்தை வாங்கி கொடு அத்தை வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு போனா இல்லையா, அதே மாதிரி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பிராண்டடான ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் இவளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஒரு கார்டையும் கொடுத்து இதுல செலவுக்கு காசு இருக்கு அதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். நீங்க சான்ஸே இல்லை சூப்பர், ஐயோ நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்கா. ஹீரோ கடுப்பாயிரான். நான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா, அண்ணாங்கிறது தம்பிங்கிறது மாமா மச்சான் இதெல்லாம் தேவை கிடையாது, ஒழுங்கா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்றான். அந்த 8 மணி விஷயத்த மட்டும் இவன் மறக்க மாட்டானோ அப்படின்னு கடுப்பாயிடுறா. அடுத்த நாளை என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு கிளப்ல உட்காந்து பயங்கரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான பெரிய அமௌண்ட் பேக்கெட் மணியா கிடைச்சதுனால நாங்க 2 பேரும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க போறோம். ஹீரோயின் படுத்துக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்தான் இல்லையா அவளுக்கு பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாம், அதை எல்லாத்தையும் ஆன்லைன்ல சேல் பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர்னு ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்கறானா, அடியே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம 2 பேரும் காலேஜே முடிச்சிட்டோம், ஆனா நம்ம 2 பேருக்கும் பாய் ஃப்ரெண்டே இல்லை இது வரைக்கும், நம்மளோட லைஃப்ல எதுக்கடி இவ்வளோ ஒரு பெரிய சோகம், சரி நீ கவலைப்படாத, நான் இப்பவே ஒரு மேல் மாடலை ஆர்டர் பண்றேன், அவன் வருவான், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா இங்க பாட்டு பாடி கூத்தடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சீக்கிரமா பண்ணுடி அப்படின்னு சொல்றா.
அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக வரான். உள்ள வரும்போதுதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, மேல் மாடல் மாதிரியே தாண்டி எங்க வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் செம்ம அழகா இருப்பான், செம்ம பாடி தெரியுமா அவனுக்கு, ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாது, ரொம்ப மோசமானவன், எந்த நேரமும் காண்டாமிருகம் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருப்பான், இவனெல்லாம் பார்த்தா எந்த பொண்ணுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது, ஒரு பொம்பளை காண்டாமிருகத்தை தான் பார்த்து ஏற்பாடு பண்ணணும், அது மட்டும் இல்ல அவன் சரியான அம்மாஞ்சி தெரியுமா, அவன் சரியான போரிங் ஓல்டு ஃபேஷன், அவன் செம மொக்க பீஸு, அப்படி இப்படின்னு ஹீரோவை செம ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி பார்த்துடுறா, எவ்வளவோ அவளால் ட்ரை பண்ணி வாயை மட்டும் மூடவே முடியல அவளால். அந்த அளவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா என் வீட்டில் இருக்கணும்ட்டு அவசியமே இல்லையா, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் திரும்பி பாக்குறா. அப்பவும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல, அது ஹீரோனே அவளுக்கு தெரியல. அவ வந்து மேல் மாடல் தான் நினைச்சுக்கிட்டு, பரவாயில்லடா பையா செம ஹேண்ட்ஸமா தான் இருக்கு, நீ கொஞ்சமா சிரியா, நீயும் எதுக்கு அந்த காண்டாமிருகம் மாதிரி மூஞ்ச ஒருன்னு வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ உடனே ஃப்ரெண்டுக்காரியை மறைக்கிறான். ஐயோ இது வரைக்கும் யாரையும் நான் ஆர்டர் பண்ணல, யாரும் இங்க வரவும் இல்லை, நீங்க வேணா கீழே போய் ரிசப்ஷன்ல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றா. உன்னை இனிமே எங்கேயுமே அனுப்பவே கூடாது போல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறான். அவளோட ரூம்ல கொண்டு வந்து படுக்க வச்சிடறான். அப்பவும் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனை போக விடாம கையை இயக்கமா பிடிச்சிக்கிறா. டார்லிங் என்னை விட்டு எங்க போற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோட பேரையே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது ஐயோ போச்சு இன்னைக்கே பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில போன தோத்தி தான் விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு எழுந்துக்கிறா. ஹீரோயினுக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவ கத்துக்கிறா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கிளப்ல இருந்து இன்விடேஷன் வருது, அவளை ஈவினிங் வந்து வாசிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கும் அவ போறா. அங்க பார்த்தா டோயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை இப்பதான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் படிச்ச காலேஜ்லயே ஹீரோயின் கூட படிச்சவன் தான். அவன் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா, ரொம்ப வசதியான பொண்ணுடா, செம்மையா சீன் போடுவா, நம்மளை விட வசதி அதிகம், ஆனா இப்போ எல்லாமே போயிடுச்சு பத்தியா, இங்க வந்து உட்காந்து இந்த மாதிரி பியானோ வாசிச்சுட்டு இருக்கா, இன்னைக்கு நைட்டு என் கூட வந்து தங்க காசு தரேன் அப்படின்னு சொன்னா அதையும் செய்வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் காதுலயே அது விழுது. பேசினது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்டயே வந்து அந்த டோயின் கேக்குறான், இன்னைக்கு நைட்டு வந்து என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தேவை, நீ எவ்வளவு சொன்னாலும் அதை நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன் உனக்கு, இன்னைக்கு நைட்டு என் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். கடுப்பாய் ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து கிளம்புறா. அந்த டைமுக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தான் இல்லையா, அவனுங்களும் சேர்ந்து ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ என்ன உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்குறான்ல, அதை சொன்னீங்கன்னா அவன் கொடுத்துட போறான், எதுக்காக இந்த சீன்லாம் போடுற, நீங்க எல்லாருமே நடுத்தருக்கு வந்துட்டீங்க, இப்போவும் எதுக்கு இந்த சீன் அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. ஹீரோயினை தொட்டு பேசுறாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்ப வெறுப்பாயிடுது. அதனால ஹீரோயின் பலார்னு ஒரு அறை விட்டுடுறா. அவன் உடனே காண்டாய் ஹீரோயினை பயங்கரமா ஓங்கி அடிச்சிடுறான். எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்க யாரையும் உயிரோட விட மாட்டான் அப்படின்னும் போது, ஆமா உங்க அண்ணனு காசு எதுவும் இல்லாம சாப்பிடறதுக்கு இல்லாம தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம எங்கேயோ கிடக்குறான், அவனால எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா பேசும்போது, நான் ஹீரோவோட ஆளு அது உங்களுக்கு தெரியுமா, ஹீரோ இங்க வந்தான் அப்படின்னா நீங்கெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறா. உடனே அவனுங்க கொஞ்சம் தயங்குறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் வந்து எதுக்காக உன்னை பார்க்க போறான், அவன் கிட்ட அதிகமா காசு இருக்கு, அவன் எந்த பொண்ணை நினைச்சாலும் அவ கூட இருந்துட்டு போவான், உன்னையா கூப்பிடுவான், இல்ல உன்னை லவ் பண்ணுவானா, அதெல்லாம் சான்ஸே இல்லை, நீ போய் சொல்லி ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்றானுங்க. ஹீரோயின் முடிய பிடிக்க போறான். கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு வந்து கையை பிடிச்சிடறான். ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீ தொட்டிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே எல்லாம் முட்டி போட்டுறானுங்க. ஐயோ எங்களுக்கு இது தெரியாம போச்சே, சாரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கதற ஆரம்பிச்சிடுறானுங்க. அப்பதான் ஹீரோயினை பாக்குறான். பார்த்தா அவளோட வாயில இருந்து பிளட் வருது. உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அடிச்சாங்க, அதுவும் நான் உன்னோட ஆளுன்னு சொல்லியும் என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ மன்னிச்சிடுங்க ப்ரோ, இவ வேற இந்த டைமுக்கு நல்லா கோத்து விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டூயன் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ வந்ததுனால தைரியம் வந்துடுது. இது என்னென்னலாம் பேசினா தெரியுமா, அவன் எப்படி என்ன அடிச்சான் தெரியுமா, இவன் ரொம்ப மோசமானவன், எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு, இவங்க எல்லாரும் அவங்கள அடிச்சுக்கணும்,
நான் எப்போ வந்து நிறுத்த சொல்லணும் அது வரைக்கும் அவங்க அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் முறைக்கிறான். எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அவ்வளவுதான் ஒருத்தன் கண்ணமும் அப்படியே தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிடுது. இனிமே யாருன்னா இவ பக்கத்துல வந்தீங்க இவளை பத்தி எதனா பேசுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கூட இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கும், நீங்களே அடிச்சுக்க மாட்டீங்க, அப்ப நான் உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்றான். இல்ல கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்றானுங்க. ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அதையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்குள்ள செம்ம கடுப்பாயிடுறான். உனக்கு என்ன நான் பண்ணலை, எதுவுமே குறை வைக்கல, நான் எல்லாமே தானே உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு செலவுக்கும் காசு கொடுக்குறேன், எதுக்காக நீ வந்துட்டு இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுற அப்படின்னும் போது ஐயோ இது காசு அப்படின்றதுக்காக நான் பண்ணலை, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லார் எதிர்க்கையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், எனக்கு பியானோ வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. சடனா அவளுக்கு பயங்கரமா வந்து வயிறு வலி வந்துடுது. ஹீரோவும் பயத்தேறி போயிடுறான். இப்போ உடனே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வேகமா போறான். இவங்க ஃபுட்டு வந்து ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, இவங்க வந்துட்டு கண்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப சீப்பான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வந்திருக்கு, ரொம்ப க்ளீனே இல்லாத ஃபுட்டுனால தான் இந்த மாதிரியான இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லும் போது இவன் அப்படியே முறைக்கிறான். இவளுக்கு நல்லா தானே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இவளுக்கு என்னதான் கேடு வந்தது அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இவளுக்கு செலவுக்கு இவன் கொடுத்த காசை எல்லாத்தையுமே வந்து அண்ணன் கிட்ட கொடுத்து கடனை கட்டுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இவ வந்து வாங்கி கொடுத்த எல்லா பொருளையும் ஆன்லைன்ல வித்தா இல்லையா, அதுவுமே கடனை கட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்கா. அதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். இனிமே வெளியில நீ சாப்பிடவே கூடாது, வீட்டில் செய்யற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் வந்துட்டு சீப்பா கிடைக்கிற ஃபுட் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றா போல, பேக்கட் ஐட்டம்லாம், அதனாலதான் இவளுக்கு ஒத்துக்காம போயிடுச்சு. உனக்கு என்கிட்ட காசு வாங்கிட்டு செலவு பண்றதுக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீ வேணா ஒன்று பண்ணு, என்னோட கம்பெனிலேயே வந்து வேலை செய், நான் உனக்கு சேலரியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான், ஐயோ எனக்கு வேலை கிடைக்குமா, சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறா. எங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்த உடனே எங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க, அதிர்ச்சி தாங்க முடியாம, அதுக்கப்புறம் என்னோட லைஃபே என்ன ஆகும் அப்படின்னு தெரியலன்னு தான் நினைச்சேன், ஆனா எனக்கும் ஒரு வேலை கிடைக்குது, எங்க அண்ணனுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பேசுறது எல்லாம் பார்க்கும் போது. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது அவ்வளவுதான் கவனிப்பு பலமா இருக்கு. வாங்க நான் கார் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறக்கிறது என்ன, ஹீரோக்கு வெயில் படாம கொடை பிடிக்கிறது என்னன்னு ஆர்ப்பாட்டம் பண்றா. ஆஃபீஸ்க்கு வந்தா எனக்கு என்ன மாதிரி வேலை தருவீங்க, பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் நான் சைன் பண்ண வேண்டியிருக்குமா, நான் பெரிய மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்குமா, சிஇஓலாம் பார்த்து பேச வேண்டியிருக்குமா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. நீ எது பேசினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. சும்மாவே ஹீரோயினுக்கு ஒரு டேபிள போட்டு ஒரு வேலை அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்ப மேனேஜர் வந்துட்டு செக்ரட்டரி கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா, யோ நீ தான் இருக்கல்ல இதுல என்ன ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வேற, அந்த பொண்ணு இன்னும் காலேஜும் முடிக்கல, அதுக்கு எதுவுமே தெரியாது, இது கூட சேர்ந்து என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு மேனேஜர் கோவப்படுறாரு. இதை பாரு, அவ கூட சேர்ந்து நீ வேலை செய்ய போறது இல்ல, ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஏதோ போனா போதுன்னு அவங்க நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய போறாங்க, போற போக்க பார்த்தா அவங்க தான் ஹீரோக்கு பொண்டாட்டியா வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஐயோ இது தெரியாம பொசுக்குன்னு நான் வேற இப்படி எல்லாம் பேசிட்டேனே, அண்ணா சோத்துல விஷம் வச்சிட போறாங்க, ஹாய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரும் வந்து ஹீரோயினை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பிட்டு ஒரு நல்ல நெக்லஸ் வாங்கிட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்றான். என்னது நெக்லஸா, இவன் யாருக்கு கொடுக்க போறான் நெக்லஸ்லாம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜர் கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணுங்க இருக்கா, இந்த நாடகத்துல எல்லாம் வரா மாதிரி வெளிநாட்டுல இருந்து எவனா ஒருத்தி வருவா, இல்லைன்னா சைல்ட்ஹுட் லவ் ஃபியான்சி அப்படின்னும் போது ஹீரோயின் கேட்கறதுக்கு மேனேஜர் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இது வரைக்கும் அவர் கூட எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை, பக்கத்துல இருந்தா பொண்ணு வந்தாலும் வரட்டி விட்டுருவாரு, இவரை நாங்களே கேனு தான் நினைச்சுக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்றாரு. என்ன நீங்க சொல்றீங்க, உண்மையாவே இல்லையா, அப்ப இவன் யாருக்கு நெக்லஸ் வாங்க சொல்றான் அப்படின்னு ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம். ஹீரோயினை போய் வாங்கிட்டு வந்துடுறா. வாங்கிட்டு வந்த உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அதை எடுத்து நானே வந்து போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கழுத்துல போட்டு பாக்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே கூச்சமாயிடுது, ரொம்ப நேரமா போட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்றது, நீ வாங்கிட்டு வந்த நெக்லஸ் அப்படி அதோட லாக் வந்துட்டு சரியில்லை, இவ்வளவு நேரம் போட்டும் போட முடியல பார் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு, பட் ஆனா இதையும் சேர்த்து வித்துறாத, இது உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றான் கலாய்க்கிற மாதிரி. ஹீரோயின் அதெல்லாம் நான் ஒண்ணு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடிடுறா. இப்பதான் யாருக்கு அவன் நெக்லஸ் வாங்கினா அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு பர்த்டே, அதுக்காக தான் வந்து இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்திருக்கான்.
அவங்களோட பையனுக்கு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன்டி சூப்பராக இருக்காங்க அங்கிள் அப்படின்னும் போது, ஐயோ நான் உங்க ஆன்டியெல்லாம் இல்லப்பா, நான் உங்க அங்கிளோட அசிஸ்டன்ட், அவ்வளவுதான், நான் அவர்கிட்ட ஒர்க் பண்றேன், மற்றபடி நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அப்படியே சைலண்டா பாக்குறான். ஹீரோட அக்காவுக்கு டவுட் தான். அவங்க தனியா ஹீரோவை கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏய் உண்மையை சொல்ல, அவளை நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் எல்லாமே ஒத்துக்கிறான். ஆனா அவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஆயிடுச்சுன்றதுனால தாத்தா ஒத்துப்பாரான்னு தெரியலடா. கண்டிப்பா தாத்தாவை சம்மதிக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆனாலும் சரி, நான் முதல்ல அவகிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும், அதுக்கப்புறம் தாத்தாவை நான் எப்படி இருந்தாலும் சம்மதிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். கார்ல ஏறி கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த குட்டி பையன் இப்படி எல்லாம் சொன்னா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உடனே நீங்க என்ன வேலையை விட்டுலாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறா. அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், இப்போ வரைக்குமே உனக்கு கொஞ்சம் கூட என் மேல ஃபீலிங்ஸே வரலையா அப்படின்னு யோசிக்கிறான். ஒருவேளை நமக்கும் அவளுக்கும் 8 வயசு கேப் இருக்கிறதுனால என்ன கிழமைன்னு நினைச்சிட்டாளா, இல்ல அப்படின்னா ஓல்டு ஃபேஷன்னு சொல்லுவாளே அந்த மாதிரி நினைச்சிட்டாளா, நம்ம அப்படின்னா கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்படியே கொஞ்சம் சீனா 6 பேக் எல்லாம் காமிச்சுக்கிட்டே போறாளா, அவ்வளவுதான் ஹீரோயின் குடிச்சிருந்த தண்ணியே துப்பிடுறா. அடடா இந்த அங்கிள் என்னடா இந்த அளவு சீனா இருக்கான், சான்ஸே இல்ல, செம்ம 6 பேக், ஆனா இப்போ எதுக்கு இந்த 6 பேக்கை காமிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோவும் வேணும்னே பக்கத்துல நிக்கிறான். பார்க்க கூடாது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீங்க ரொம்ப ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா. என்ன கேட்ட அப்படின்னு சொல்றான். ஐயோ நான் பார்க்கல, எதுவுமே நான் பார்க்கல, நான் சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது, ஆமா நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவேன், இனிமே என் கூட நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதெல்லாம் கிடையாது, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்பனா நம்ம டென்னிஸ் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்றான். மறுநாளே காலையில போய் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. என்னையா நீ கிழவன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா வெளுத்து வாங்குறான். ஹீரோ என்னால முடியல, அவ பேட்டை வச்சு பெருக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் ஆடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிரவுண்ட் பெருக்கிறியா அப்படின்னு கலாய்க்கிறான். காலங்காத்தால பயங்கர டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் படுக்கிறா. ஐயோ பெஞ்சில் படுத்தா தலை வேற வலிக்குதே அப்படின்னும் போது ஹீரோ உட்காந்து டக்குன்னு மடியில படுக்க வச்சுக்கிறான். இது ஹீரோயின் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு அவளுக்கு கொஞ்சமும் புரியவும் இல்லை. டக்குன்னு இல்ல எனக்கு தலையெல்லாம் வலிக்கல, நான் ஏந்து போறேன் அப்படின்னு ஓடிடுறா. அன்னைக்கு நைட்டே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா கிளம்பி அண்ணனோட வீட்டுக்கு வந்துடுறா. நான் இன்னைக்கு நைட்டு உன் கூட இங்கதான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அன்னைக்கு ஸ்டே பண்றா. அவங்களோட வீட்டை இப்பதான் ஏலத்துல விட போறாங்க, அதுக்கு அவங்க அண்ணன் காசு ரெடி பண்ணிருக்கேன், வீட்டை ஏலத்துல நானே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு அது கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு டவுட், ஏன்னா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நீ ஓகே சொல்லுவ அப்படின்னு கேக்குறா. எனது பாய் ஃப்ரெண்டா, அதெல்லாம் சான்ஸே இல்லை, நான் உனக்கு பையன் பார்ப்பேன், உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்பேன், அவன் கூட தான் பாய் ஃப்ரெண்ட்னு சுத்தணும், நீ மற்றபடி வேற எவன் கூடயும் நீ பழகக்கூடாது, புரியுதா, யாரையும் நீ நம்ப கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஐயே என்ன நீ பெரிய தாத்தா மாதிரி கதை பேசிட்டு இருக்க, பாடு எனக்கு பாய் ஃப்ரெண்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு படுத்துடுறா. அதோட மறுநாள் அந்த ஏழை நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்புறம் அண்ணங்காரே எல்லாரும் இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, நான் புதுசா ஒருத்தனை பார்த்துருக்கேன், அவனை நான் டேட் பண்ணலான்னு இருக்கேன், அவன் எப்படி இருக்கா தெரியுமா, அவனுக்கு 6 பேக் இல்லடி 8 பேக், அந்த போட்டோ நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு போட்டோவை காட்ட போறா. அவ்வளவுதான் அண்ணங்காரன் எடுக்கணும் போனை பிடிங்கிறான். அடியை சீன சிரிக்கி, தங்கச்சிக்காரி ரொம்ப நல்லவடி, பாவம் இன்னசென்ட், அவளை கெடுக்கிறதே நீதான், இந்த போட்டோ எல்லாம் உன் மொபைல்ல வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மொபைல்ல இருந்து டெலிட் பண்ணி விட்டுறாரு. அடே உன் தங்கச்சி பார்க்க கூடாது அப்படின்னா அவன் மொபைல்ல இருந்து தான் நீ டெலிட் பண்ணணும், ஏன் மொபைல்ல இருந்து நீ ஏன் டெலிட் பண்ண, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, நீ தாத்தா தான், உண்மையா கண்டிப்பா உனக்கு கல்யாணமே ஆகாது, உன்னை எந்த பொண்ணும் பார்க்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாபமா விட்டுக்கிட்டு இருக்கா. தாத்தா அந்த ஏலத்துக்கு டோயினும் வந்திருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஏலத்துல உங்க வீட்டை உங்களை வாங்க விட மாட்டேன், எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ரேட்டை ஏற்றிடுவேன், உன்னால கண்டிப்பா இந்த வீட்டை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே உங்களை அடிச்சு மறந்துட்டீங்களோ அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்கும் போது, இதை பார், நீ என்ன கலாச்சாலும் சரி, இன்னைக்கு உன்னோட வீடு, நீ பிறந்து வளர்ந்த வீடு உனக்கு கிடைக்க போறது இல்லை, பரவாயில்ல எனக்கு தான் அந்த வீடு கிடைக்க போகுது, ஆனா கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ மட்டும் ஓகேன்னு சொன்னீன்னா அந்த வீட்டை நானே உனக்கு வாங்கி தரேன், அதுக்கு நீ ஒண்ணுதான் செய்யணும், நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், சேச்சே கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாது, நீ எனக்கு கம்பெனி கொடுத்தீங்கன்னா போதும், எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் நான் உன்னை பார்ப்பேன், அப்பெல்லாம் நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாரா. அண்ணங்காரன் இதை கேட்டுட்டு வந்துடுறான், என்னடா சொன்னேன் என் தங்கச்சா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே குத்துன்னு குத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போற. அந்த ஏலமும் ஸ்டார்ட் ஆக போகுது.
அங்கதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ பார்த்துட்டான். 5 மில்லியனுக்கு முடிக்கலாம் அப்படின்னு இருந்தது 80 மில்லியனுக்கு ரேட்டை ஏற்றி விட்டுறான் வேணும்னே. ஆனா விஐபி கெஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா 300 மில்லியனுக்கு ஒரே இதுல வாங்கிடுறாரு. அவர் யாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோ தான். அது யார் வீட்டை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது அலோவ் பண்ண மாட்டாங்க. சார் நீங்க தான் வாங்கினீங்கன்னு சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல, எதுக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கேட்கும் போது ஹீரோ அதை ஒரு ஸ்பெஷலான டே அன்னைக்கு அவளுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இந்த வீட்டை நான் உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா ப்ராமிஸ் பண்றாரு. பரவாயில்லண்ணா, இந்த வீடே இல்லை அப்படின்னாலும் நீ எனக்கு எந்த வீடு வாங்கி தந்தினாலும் நான் அங்க உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, மோயாங் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமே நம்ம ஹீரோயின் கூட படிச்சவன் தான். அவன் வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னோட வீடு இந்த மாதிரி ஏலத்துல வருதுன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நானே வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ மோயங், உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் பரவாயில்ல விட்டுரு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க 2 பேரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் இன்வைட் பண்றான். சார் மேடத்தை நம்ம பிக்கப் பண்ணி போலாமா அப்படின்னு செக்ரட்டரி கேட்கும் போது, எங்க அவதான் அந்த 32 பல்லுக்கு மேல எக்ஸ்ட்ரா பல்லு தெரியுற அளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு வில்லியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வில்லன் இருக்கும்போது வில்லி இல்லைன்னா எப்படி? இவளோட பேர் சார்மி. இவ மோயாங்க எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா காலேஜ் டேஸ்ல இருந்து. ஆனா இவன் காலேஜ் டேஸ்ல இருந்து நம்ம ஹீரோயினை தான் வேந்து கவனிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினை தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயினும் இங்க வந்துடுறா. ஹீரோயின் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே, ஆமா உங்க வீடே ஏலத்துல போயிடுச்சாமே, உங்களுக்கு எதுவுமே இல்லையா, நீ உங்க அண்ணனும் நடுத்தெருக்கு வந்துட்டீங்களா, ஏதோ பேஸ்மெண்ட்ல தான் தங்கியிருக்கீங்களாமே, அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்துறாம பேசுறா. அந்த டைமுக்கு தான் டோயோனும் அந்த இடத்துக்கு வரான். அவனுமே காலேஜ்ல ஒன்னா படிச்சான் இல்லையா, அதனால அவனுக்குமே இன்விடேஷன் போயிருக்கு. வந்த உடனே, ஆமா இப்பதான் தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு, அவன் எவன் கூடயோ ஒருத்தன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தப்பா பேசுறான். ஹீரோயின் செம கடுப்பாயிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்துடுறா. அங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்தா இவன் இந்த டோயன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கதவையும் லாக் பண்ணிடுறான். நானா உன்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீ ஒத்துக்கல, இதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியல உன்னை ஒத்துக்க வைக்கிறத தவிர அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, மரியாதையா வெளியில போடா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஹீரோயினும் போட்டு காண்டில அடிச்சு விட்டுறா. அதே நேரத்துக்கு இந்த சார்மி இருக்கா இல்லையா, அவ டோயின் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான்றத பாக்குறா. அதை பார்த்த உடனே அடிச்சுக்கிறா ஜாக்பாட் அப்படின்னு நினைச்சு இவ என்ன பண்றான்னா அப்படியே ரெஸ்ட் ரூம் கதவை லாக் பண்ணி விட்டுறா வெளியில. இப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சார்மி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஓடி டோயினும் நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, இப்பதான் ரெஸ்ட் ரூம்ல பாத்துட்டு வந்தேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இப்பதான் அண்ணங்காரனை காட்டுறாங்க. அண்ணங்காரனுக்கு ஹீரோயின் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்குன்ற விஷயம் தெரியும். ஏதோ மனசே சரியில்லையே, எதுக்காக இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருமே நேரா கிளம்பி வராரு. அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் இவனை வெளுத்து வாங்குறா உள்ள. ஹீரோயின் கதவை தட்டி தட்டி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அடி வாங்கின உடனே பயங்கர கோவம் ஹீரோயினை போட்டு செம்மையா கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அங்க கத்துற சவுண்ட் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினோட அண்ணங்காரனுக்கும் நல்லாவே கேட்டுடுது. 2 பேருமே வந்துடுறானுங்க. உள்ள கதையை உடைச்சு பார்க்கும் போதுதான் ஹீரோயினை அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அவ்வளவுதான், இந்த சீனை பார்க்கும் போது ஊரு அண்ணங்காரன், அது மட்டும் இல்லாம ஆசையா லவ் பண்ற லவ்வர் எப்படி இருக்கும். அவ்வளவுதான், அண்ணங்காரன் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை போல காட்டுறான். அண்ணங்காரனுக்கு கொலை வெறி ஆயிடுது. என் தங்கச்சி மேலையோட கைய வச்ச அப்படின்னு அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துட்டான். ஹீரோயின் ஓடி ஹீரோ கிட்ட, நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீங்க யாருமே வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறா. ஆனா அண்ணா அவருக்கு எதுவுமே கேட்கல, ஒண்ணுமே புரியல. அவர் அன்ஸ்டாப்பபிளா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இவனால மட்டும் இல்ல, இவன் குடும்பத்தாலேயே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவு நான் பண்ணிடுறேன், நீ விட்டுரு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல அவதான் என்ன கூப்பிட்டா, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் உளர ஆரம்பிக்கிறான். ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். இதுக்கு மேல நீ வாயகே திறந்த உன்னை நானும் சேர்ந்து பொழந்து எடுத்துருவேண்டா, அதுக்கப்புறம் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. கரெக்டா இப்பதான் அந்த இடத்துக்கு மோயாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. எங்க நடக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பதறி போயிடுறா. சார்மி தான் வரும்போதே பாத்தியா மோயங்
உன் ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு வந்து தெரியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்த பிறகுதான் அட பாவிடே, ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸை உருப்படியா நீ பண்ணாம இப்படி சொதப்பிட்டியடா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்டேயே இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை பார்க்கும்போது அண்ணங்காரனுக்கு லைட்டா அப்படியே கொஞ்சமா கொழுந்து விட்டு வயிறு எரிய ஆரம்பிக்குது. இவன் என்னடா கையை பிடிச்சிட்டு இருக்கான், சரி ஓகே, அவனுக்கும் நமக்கும் ஒரே வயசு, 8 வயசு 9 வயசு வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பா அவன் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறான். தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ, நான் வந்து இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இவன் மேல கேஸ் கொடுத்துட்டு தான் வருவேன், ஆனா தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அண்ணங்காரன். ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பாவம் பேபிமா ரொம்ப பதட்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதுதான் சான்ஸ்ன்னு அலேக்கா தூக்கிட்டாரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ உடனே டக்கு டக்குன்னு தூக்கிடுறாங்கப்பா இந்த சைனா நாடகத்துல இருக்க பையனுங்கெல்லாம். இதை பாக்குற மாயாங்குக்கு செம்மையா கோவம் வருது. இவன் என்னடா நடுவுல வந்து இப்படி அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான் ஏன் ஆளுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதோட ஹீரோயினை வீட்டுக்கு கொண்டு போய் படுக்க வைக்கிறான். ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத, நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்கியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன், நீ ரிலாக்ஸா தூங்கு, நீ எழுந்துக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். நைட் எல்லாம் ஹீரோயின் வந்துட்டு கனவுல பெண்ணாத்திக்கிட்டே இருக்கா, என்னை விட்டு போ, தள்ளிப்போ தள்ளிப்போ, என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பக்கத்துலயே தான் இருக்கேன், நீ தயவு செஞ்சு பயப்படாம ரிலாக்ஸா தூங்கு அப்படின்னு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும் போதே பார்த்தா ஹீரோ கையையும் பிடிச்சிட்டு உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ பக்கத்துலயே இருக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு என்ன தோணுச்சோ ஏது தோணுச்சோ தெரியல, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள இங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவன் தான் ஆல்ரெடி கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, அவன் முழிச்சிட்டு தான் இருந்திருக்கான். இவ பண்ண எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. கிஸ் கொடுத்த, ஆனால் டக்குன்னு எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் ஓட பார்க்குற, இது வந்துட்டு நீ ஹராஸ்மெண்ட் பண்ணுற அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை லவ் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாமா, இல்லை நீ டைம் பாஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்கணுமா, நான் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறான். ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படி இப்படின்னு பூசி மழுப்ப பார்க்குறா. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை. நான் அப்போனா நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எடுத்துக்கிட்டோமா, எனக்குமே உன்னை ரொம்ப தான் பிடிச்சிருக்கு, நானே இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயே எனக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷனை வந்து பண்ணி கொடுத்துட்ட. இப்ப நான் வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும், சொல்லு நான் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. அப்பனா நீ சைலண்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு நீ ஓகே அப்படின்னு சொல்ல போறேன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் கிடையாது, அது எப்படி நான் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா ஒத்துப்பேன், அப்படிலாம் ஒத்துக்க மாட்டேன், நீ எப்படி நடந்துக்கிற அப்படின்றத பார்ப்பேன், நீ ரொம்ப நல்லபடியா என்ன வந்து ரொம்ப கேரிங்கா நான் சொல்றதெல்லாம் கேட்டு இருந்த அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யோசித்து தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. அது கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உனக்காக எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், ஆனா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரமா சொல்லிடு என்ன அப்படின்னு சொல்றான். மரியாதை நீ தள்ளி போய் பேசு, எதுக்காக என்ன இவ்வளவு கிட்ட வந்து பேசுற அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறா. அடியே கிஸ் கொடுத்ததே நீ தாண்டி ஃபர்ஸ்ட், நான் உன்கிட்ட பேசுறதுக்கு கூட தயங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ பாத்தியா சின்ன பொண்ணு மாதிரி சைலண்டா இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு டக்குன்னு தூங்கிட்டு இருக்க ஒரு ஆம்பளையை பார்த்து கிஸ் பண்ணி விட்டுட்ட அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்ததில்லை தெரியுமா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், அப்பனா நீ அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை திருடிட்ட, நீ மோசமான பொண்ணு, நீ அதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும், அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, அப்பனா எனக்கு வந்து 6 மாசம் டைம் கொடு, நீ எப்படி என்ன பத்திரமா பாத்துக்கிற அப்படின்றத பொறுத்து நீ என் சொல் பேச்சு கேட்கறேன்னா நான் கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன் அப்படின்னும் போது ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், அன்னையில இருந்தே வந்துட்டு ஹீரோவோட கவனிப்பு பெரிய பலமா இருக்கு. அதாவது ஊட்டி விடாத குறை, இதாங்க மேடம் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, இதுக்கு எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்கன்னு ஒரே லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. மேனேஜருக்கும் செக்ரட்டரிக்கும் தான் இதை பார்க்கும் போதெல்லாம் புதுசா இருக்கு, என்னடா நடக்குதுங்க, நம்ம ஓனருக்கு வந்த சோதனையை பத்தியா, மனுஷன் எவ்வளவு கம்பீரமா ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தாரு, இப்ப பாரு பொட்டி பாம்பா அடங்கி போய் இந்தாங்க மேடம் அதாங்க மேடம் ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுல இத்தனை மேடம் வேற அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறானுங்க. மோயன் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் போன் அட்டென்ட் பண்ணி உடனே பேசுறாளா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே செக்ரட்டரி என்ன சொல்றானா, சார் இந்த மோயங்க பொறுத்த வரையில எனக்கு என்னவோ அவன் சாதா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தோணவே இல்லை, கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, அதனாலதான் ஹீரோயினை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் எனி டைம், அதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி இவன் வேற ஏத்தி விடுறான். மோயங்க எனக்காக கீழே வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கான், நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோவால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா ஹீரோயின் தான் வந்து நீ எப்படி நடந்துக்கிறன்றதை பார்த்து தான் ரிசல்ட்டை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அதனால ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும். எதுக்காக இங்கேயே நம்ம நின்றுட்டு இருக்கணும், நம்ம வேணும்னா அப்படியே காத்து வாக்கா போய் கீழே நடந்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். கண்டிப்பா சார், நாங்கள் 2 பேரும் போக போகிறோம், நீங்கள் வரீங்களோ இல்லையோ, எங்களுக்கு லைட்டாக வாக் பண்ணும் போலதான் இருக்கு அப்படின்னு சொல்றானுங்க இவனுங்க. மோயங்க என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக நான் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஒன்று இன்வைட் பண்ணியிருந்தேன், அந்த இடத்துல தான் உனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னதான் வந்தா என் அண்ணன் காப்பாற்றிட்டான் இல்லையா, அதனால எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே மோயங்க என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு வந்து செக்ரட்டரி தேவைப்படுது, நீ ஏன் என் கூட வேலைக்கு வந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ தங்குறதுக்கு நான் ஒரு ஹோட்டல் ரூமுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 1 இயருக்கு நீ இங்கே ஃப்ரீயாக தங்கிக்கலாம், இங்கே எங்களுக்குமே வந்துட்டு பார்ட்னர்ஷிப் இருக்குது, அதனால என்னோட ஹோட்டல்னே வச்சுக்கோயேன், உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீ அங்கே 1 இயருக்கு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். என்னது ஹோட்டலில் ரூம் போட்டு தரானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமாம் சார், அந்த ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமுக்குமே வந்துட்டு தனி ஸ்விம்மிங் பூலே இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு லக்ஸரியான ஹோட்டல் அது. அடே நீங்கள் எங்கேயோ வாக்கிங் போகிறேன்னு தானே சொன்னீங்க, ஏன் பின்னாடி ஏன்டா வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை சார், நீங்கள் வேறு கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கீங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம், மற்றபடி உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசைப்படலை, அதுவும் மேடமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட ஆசைப்படல, நீங்க எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டுக்காக தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு உருட்டுறானுங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ஹோட்டல் ரூமோட கார்டு வேணா நான் எடுத்துக்கிறேன், மற்றபடி எனக்கு வந்து வேலை செட் ஆயிடுச்சு, எனக்கு ஹீரோ வந்து ஒரு நல்லபடியான வேலையை கொடுத்துருக்கான், அது எனக்கு பழகியும் போயிடுச்சு, நான் அந்த வேலையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸோ அதனால எனக்கு வேலைலாம் வேண்டாம், நீ இவ்வளோ அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. மோயனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு நீ இந்த ஹோட்டல் ரூமோட கார்டை எடுத்துக்கிட்டல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ கிட்டே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா, அதனால ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கர்வமாக இருக்குது. ஹீரோயின் திரும்பவும் உள்ளே வரும்போது ஒருத்தன் என்னன்னா தூணுக்கு டஸ்ட்டு தட்டிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் என்னன்னா அவனுக்கு டஸ்ட்டு தட்டிகிட்டு இருக்கான். நல்லா தொடங்க, நீங்கள் துடைக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு கலாச்சிட்டு போகிறா. ஹீரோ கிட்ட நேராக போயிட்டு, இங்கேயே தான் இருக்கியா, நான் போனதுலேருந்து நீ வெளியிலேயே வரல போல இருக்கே அப்படின்னும் போது, ஆமாம் நான் ஏன் வெளியில் வரப்போகிறேன், நான் இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறான். எவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு அவன் கொடுத்துருக்கான் தெரியுமா, சான்ஸே இல்லை, செம்மையான ஒரு ஹோட்டல் ரூம், நான் இப்போ தான் வந்து ஆன்லைனில் போட்டு பார்த்தேன், அதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது இதுன்னு எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் வந்து என்கிட்ட எதுக்காக சொல்லிட்டு இருக்க, அது என்ன பெரிய இந்த ஹோட்டலா, அந்த மாதிரி 5-6 ஹோட்டல் நான் சொந்தமாக வச்சுட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருந்தாலும் அவன் தானே நான் கேட்காம கொள்ளாம கார்டை எடுத்துட்டு வந்து நீட்டினா, நீ இது வரைக்கும் அந்த ஹோட்டல் எனக்கு காட்டக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே அவனோட செக்ரட்டரியை கூப்பிடுறான். அடே வந்து தொலைங்கண்டா, இவ வேற இந்த கார்டு நீட்டி வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சடக்குன்னு பிடிங்கி அது வெடுக்குன்னு குப்பை தொட்டியில போட்டுடுறான். ஹீரோயின் கடுப்பாயிரா, அடே என்னடா பண்ற அப்படின்னு. உடனே ஹீரோ வச்சிருக்க எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்தும் கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மேடம் இதில் என்ன ரூம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூம்மே வந்துட்டு பிரசிடென்ட்டு விஐபிஸு அந்த மாதிரி ஆளுங்க தங்குறது தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹோட்டல் ரூம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு, நீ பயங்கரமாக ஜெலஸ் ஆகுறதானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. இப்போ ஆமான்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ண போறேன்னா 6 மாசம் கழிச்சு சொல்ற பதில இப்பயே சொல்றேன்னு சொல்ல போறேன், வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு செம சந்தோஷம். இன்னும் நீ சொல்ற, எனக்கு புரியவே இல்லையே, நீ பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கறான். புரியலன்னா போ அப்படின்னு சொல்றா. இல்ல போகாத எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ ஓகே தானே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு கிஸ்ஸை பாதிலேயே விட்டுட்டு போயிடாத, விட்டதை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்றான். 2 பேருமே கிஸ் பண்ணலான்னு போறாங்க. கரெக்டா அம்முக்குட்டி செல்லக்குட்டி பாப்பா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் குரல் கொடுத்துக்கிட்டே உள்ள வராரு. அவ்வளவுதான், அவர் செம்ம ஷாக் ஆயிடுறாரு. அடே கேட்டு பையில என்னடா பண்ற என் தங்கச்ச, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன் வயசு என்ன அவ வயசு என்ன, உன் சைஸ் என்ன அவ சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இவ வேகமா எழுந்துட்டு, அண்ணா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, எனக்கு பிரச்சனை வரும்போது என்னை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு எதையோ சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சைலண்டா நின்றுட்டு இருக்கா. சொல்லும், அண்ணனுக்கு உன்னை பத்தி தெரியுமா, நீ வந்து ரொம்ப இன்னசென்ட், நீ எல்லாரையும் நம்பிடுவ, நீ ரொம்ப வெகுளி, எனக்கு நல்லா தெரியும், உன்னை
மாதிரி அடக்க ஒடுக்கமான பொண்ணு இந்த உலகத்துல யாருமே இல்லை, அப்படிதான் உன்னை வளர்த்துருக்கோம் எதுவுமே தெரியாம. ஆனா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீ நம்பாத, இவனுங்கெல்லாம் ஏமாத்திடுவானுங்க அப்படின்னு சொல்றான். அப்பா அம்மா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்றது எனக்கு தான்மா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எமோஷனலா கதை பேசிக்கிட்டு இருந்தா இவளும் ஹீரோவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா 2 பேரும் அப்படியே ஃப்ளைங் கிஸ் கொடுத்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பாரு, ஆல்ரெடி 1 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 மாசம் தான். 5 மாசம் வரைக்கும் என் தங்கச்சி நல்லபடியா பாத்துக்க, ஒரு கார்டியனா இருந்து உன்னை பாத்துக்க தான் நான் சொல்லியிருக்கேன். நான் 5 மாசத்துல எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் என் தங்கச்சி கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா தயவு செஞ்சு அவகிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காது. நேற்று கூட ஹோட்டல்ல நான் நோட் பண்ணேன், நீ அவ கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த, அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தின. இதெல்லாம் வந்துட்டு அவளோட வருங்கால புருஷன் பார்த்தான் அப்படின்னா என்ன நினைப்பான், அவன் சந்தேகப்பட மாட்டானா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அண்ணா, நான் எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்றதையே மறந்துட்டேன், தயவு செஞ்சு நீ இதையே தொணன்னு பேசாம உட்காரு, உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா என்ன, அந்த கிஃப்ட தெரியாம நான் தான் குப்பையில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுக்கிறா. இது என்னன்னு தெரியுமா, ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட கார்டு. இதுல 1 வருஷம் நீ தங்கிக்கலாம் இந்த ரூம்ல, அது வரைக்கும் உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீ என் பேரை சொன்னினாவே போதும், இதுதான் உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு புரிய வருது, அப்ப அவங்க அண்ணனுக்காக தான் அந்த கார்டை வாங்கியிருக்கா போல, நம்ம தான் டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சா அவன் சந்தோஷப்படுறான். அதெல்லாம் இருக்கட்டும், இதை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கரெக்டாக என்கிட்ட சொல்லு, கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன் அப்படின்னும் போது, ஐயோ என் ஃப்ரெண்டு மோய் அங்கே இருக்கான் இல்லையா, அவன் தான் கொடுத்தான், வேற யார்கிட்ட இருந்தால் நான் எதுவும் வாங்க மாட்டேன்னு உனக்கு தான் தெரியும்ல, எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவன் தான் எனக்காக சொன்னான், அது மட்டும் இல்லாமல் எனக்காக வேலையும் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னும் போது, ஓ மோயாங்கா, அவன் இவளை ரொம்ப வருஷமா 1 சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனே மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். நைட்டு அண்ணா வந்து ஹோட்டல் ரூம்ல கதவை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். மோயங் வந்து கதவை தட்டுறான், வாடா டேய் நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உள்ளவா அப்படின்னு சொல்றான். ஐயோ சாரிண்ணா, நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ஆக்சுவலா ஹீரோயின் இருப்பா அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னும் போது, ஆமாம்மா தெரியும் தெரியும் நீ ஹீரோயின் இருப்பான்னு நினைச்சுதான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது உடனே இல்லை, ஆக்சுவலா அவளுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றத எல்லாத்தையுமே அவன் உண்மையை சொல்லிடுறான். அப்போ உடனே அண்ணங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன், எனக்குமே உன்னை பிடிக்கும், நீ ரொம்ப நாளா அவளை லவ் பண்றன்றதும் எனக்கு தெரியும், நீ வந்து நல்லபடியா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிற பத்தியா, அதுலயே எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குடா, நீ கவலையப்படாத, உங்க 2 பேரும் பேசுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன், நாளைக்கே உங்க 2 பேரையும் நான் மீட் பண்ண வைக்கிறேன், நானே என் தங்கச்சிக்கு சொல்லி புரிய வைக்கிறேன், என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி இவன் ஃபுல் சப்போர்ட்டையும் மோயங்க்கு கொடுக்குறான். ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா ஹீரோ நைட் ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்கான். இப்போ எதுக்காக நீ கண்ணெல்லாம் மூடுற, அன்னைக்குதான் என்ன பேனு பாத்தியே பயங்கரமா சொல்லி விட்டியே அப்படின்னு கேட்கறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தான் வந்துட்டு என்னை எப்படியாவது மயக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா தப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நின்று அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்துட்டு எப்போ என்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்போ நீ உன்னோட அண்ணன் நினைச்சு என்னை முத ஓடி வந்து பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சியோ, உன்னை முறை நான் எப்போ பார்த்தனோ அப்பவே வந்துட்டு நான் உன் மேலே காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேளை எங்கள் அண்ணன் வந்துட்டு உன்னோட வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து விடாமல் இருந்திருந்தா நீ வந்து என்கிட்ட சொல்லியிருப்பியா, நீ நானும் அதுக்கப்புறம் மீட் பண்ணியிருப்போமா, நமக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இதை பேர் நடக்காதெல்லாம் பேசாத, அதெல்லாம் தான் நடந்துருச்சுல்ல, நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்கோம், இப்போ இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். மறுநாளே வந்துட்டு ஹீரோயினோட அண்ணா வந்து ஹீரோயினை வர சொல்லி கூப்பிடுறாரு. பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. காசே இல்லாத நேரத்துல எதுக்காக நீ இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்கே மோயங்க உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ அண்ணா நீ என்ன வேலை பார்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த மதி. இதை பார் மோயங்க எனக்கும் நல்லா தெரியும், அவன் நல்ல பையன், அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறான். நான் இங்கே உன் கூட இருக்கும் போது என் எதிர்க்கே நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேசுங்க, அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஐயோ இவன் கண்டிப்பா 8 வயசு 9 வயசு பெரிய ஆளு நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவானே, இப்போ எப்படி சொல்லி எஸ்கேப் ஆகுறதுன்னு திருன்னு முழிக்கிறா. ஆனா அவங்க அண்ணன் விடுற மாதிரி இல்லை, இழுத்துட்டு போய் உட்கார வச்சிடுறாரு.
அப்பதான் ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு மீட்டிங் விஷயமா வரான். அப்ப செக்ரட்டரி ஹீரோயினை பார்த்துட்டு முதலாளி அது மேடம் தானே, அங்க கொஞ்சம் பாருங்க, அது என்ன 2 ஆம்பளைங்க கூட உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போதுதான் ஹீரோ பாக்குறான். அடி பாவி, அண்ணனு தங்கச்சி சேர்ந்து வந்து இங்க எனக்கு துரோகம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறான். எனக்கு தெரியாம கொள்ளாம குடும்பமா இங்க வந்து என்ன சதி திட்டம் எல்லாம் தீட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, என்னது சதி திட்டமா? ஆமா, நாங்க குடும்பமா வந்திருக்கோம், இப்ப நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா மொக்க பண்றாரு ஹீரோவை. சரி சரி, என்ன மாதிரிதான் நீயும் அவளுக்கு ஒரு அண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு பிளைண்ட் டேட் செட் பண்றதுக்காக வந்திருக்கன்னும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பு. என்னது பிளைண்ட் டேட்டா? பிளைண்ட் டேட்டுக்கா வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான். நானும் வேற ஒரு அண்ணா மாதிரின்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போக முடியுமா என்ன? அவங்க 2 பேரும் பேசட்டும், என்னதான் பேசுறாங்க எப்படிதான் பழகுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் இங்கேயே உட்காந்து பார்க்குறேன், பேசுப்பா அப்படின்னு சொல்லி மோயங்க பார்த்து சொல்றான். மோயங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்துடுது ஹீரோ மேல. இது பாரு, இவ்வளவு வயசாயும் உனக்கு கல்யாணமும் ஆகல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கல, எனக்கு என்னவோ நீ ராசி இல்லாதவன்னு தோணுது, இங்க இருந்து எழுந்து போனீங்கன்னா என் தங்கச்சியோட லைஃப் ஆகுது ஓரளவுக்கு நல்லபடியா செட் ஆகும் அப்படின்னும் போது, ஓ நான் ராசி இல்லாதவன், நீ ரொம்ப ராசியானவன், நீ 4-5 கல்யாணம் பண்ணி 10-15 புள்ளையும் பெத்து போட்டுட்டு இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாக்குற அதுதானே அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே கவுண்டருக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ இதுங்க 2 கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இதுல மோயங்க வேற, நான் வந்துட்டு சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியாம தான் ஒரு நாளும் தயங்கிக்கிட்டே இருப்பேன், எங்க நீ ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேக வேகமா சொல்றான். ஏன் இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்தியா, அதே மாதிரி பயந்துகிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்ப சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிங்கமா மொக்க பண்றா. உடனே அண்ணங்காரன், டேய் நீ சும்மாறா, நீ எதுக்குடா வந்துட்டு அவங்க கிட்ட பேசுற, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க, உனக்கு அறிவில்ல, பிளைண்ட் டேட்ல நடுவுல நம்ம பேசக்கூடாதுன்னு தெரியாதா, அவங்க பேசி முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அசிங்கப்படுத்துறாரு. ஹீரோ சும்மா எல்லாமே வேணும்னே ஹீரோயினோட காலை நோண்டிக்கிட்டே, பதில் சொல்லுமா, சீக்கிரம் சொல்லு, உன்னோட பதில் என்னன்னு சொல்லு, பாவம் தம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, ரொம்ப ராசியானவர், சீக்கிரமா பதில் சொல்லு அப்படின்னு சொல்றான். நான் இதை ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன், திரும்பவும் என்கிட்ட கேட்காதீங்க, ஆக்சுவலா நான் வந்துட்டு வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னது லவ் பண்றியா, யாரு நீ லவ் பண்ற, யாரை கேட்டு லவ் பண்ற, எப்படி நீ இந்த மாதிரி லவ் பண்றேன்னு ஏன் எதிர்க்கியே சொல்லலாம், மரியாதையா யார் அவன்னு சொல்லி இப்பவே அவனை போன் பண்ணி கூப்பிடு, நான் அவனை பார்க்கணும், அவன் யாருன்னு பார்த்து அவன் கை காலெல்லாம் உடச்சு போட்டுறான் அப்படி இப்படின்னு அண்ணங்காரம் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அடே உன்கிட்ட என் தங்கச்சை ஒப்படைச்சா இதுதான் நீ என் தங்கச்சை பாத்துக்கிற லட்சணமா, அவ கூட எவன் பழகுறான் என்ன ஏதுன்னு கூட கவனிக்க மாட்டியா நீ, அவ எப்படி லவ் பண்ணலாம் எனக்கு தெரியாம, அதெல்லாம் நீ வந்துட்டு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்தான். ஹீரோ உடனே, ஏன்பா எனக்கே இப்பதான்ப்பா அவ லவ் பண்றன்றது தெரியும், நீ என்கிட்ட கத்துனீன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுவேன், உன்னோட பதிலுக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னும் போது மறுபடியும் ஹீரோ, மா உன் பதிலுக்காக தான் வெயிட் பண்ணுவானா, என்னன்னு கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லி விடுமா, பாவம் தம்பியும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை நோண்டிக்கிட்டே இருக்கான். இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட லைஃப் லாங் வந்துட்டு நான் அவனை தான் லவ் பண்ண போறேன், என்னோட வாழ்நாள் வரைக்குமோ அவன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னும் போது அப்படியே அண்ணன் காட்ஸில்லா மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோட சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல, அந்த அளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஹீரோ வந்து கேட்குறான், அப்போ நீ சொன்னது உண்மையா, லைஃப் லாங் வந்து என் கூடயே இருப்பேன்னு சொன்னியே அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் வேற யாருன்னா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியா என்ன, சொல்லு, வேணும்னா நான் வேற யாருன்னா வந்து இதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. மவளை உனக்கு ரொம்ப திமிரடி அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்றாவே ஸ்டே பண்ணுறாங்க. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் எழுந்துக்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், 2 நாள் 3 நாள் ஆகும் நான் திரும்பவும் வர்றதுக்கு, ஆனால் நீ மோயங்க வந்து போய் பார்க்கவே கூட நடுவில், அது புரியுதா, மோயங்க பார்த்தா கூட பரவாயில்ல, உங்கள் அண்ணனை பார்க்காத, உங்கள் அண்ணன் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன் மனசை மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு வேலை விஷயமா ஒரு ஹார்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறா. அங்கே பார்த்தா வந்துட்டு சார்மி இருக்கா. வந்த உடனே அவ, ஐயோ உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்கே என்ட்ரியே கிடையாது, அது இவ்வளோ மட்டமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த எக்ஸிபிஷனுக்கு வரையே உனக்கு வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் செம காண்டாடுறா, பலான்னு உனக்கு அன்னத்திலேயே வைக்கிறா. அடியே நீ இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்க, நான் வேலை விஷயமா வந்திருக்கேன், நான் ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் வர முடியும், உனக்கு அதுக்கு கூட அறிவில்லை அப்படின்ற, அப்புறம் உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அக்கா பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு செக்யூரிட்டிஸை கூட்டிட்டு வந்துடுறான். இந்த ஆளுங்க வந்துட்டு என்னோட ஆன்டி கிட்ட பிரச்சனை பண்றாங்க, இவங்க எல்லாரையும் தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவன் சொல்றதையும் அவங்க செய்யறாங்க. சார்மி கேட்கிறா, அது எப்படி அந்த குட்டி பையன் சொல்றான் அதை நீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது, அவங்க அம்மா தான் இந்த எக்ஸிபிஷனையே ரெடி பண்ணிருக்காங்க, மரியாதையா வெளியில வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போய் தள்ளிடுறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்கா அம்மா குழந்தை எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர நர்வஸ் ஆயிடுது. ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயந்துட்டு இருக்கா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, என் பையனோட சந்தோஷம் தாம்மா எனக்கு முக்கியம், நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க அப்பா மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாரு, ஆனா அதையுமே என் பையன் சமாளிச்சிருவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு தெரியாது மாமா உங்களுக்காக தான் பயங்கர அடி வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா அப்பதான் ஹீரோ அங்க வீட்லயே தான் இருக்கான். அங்க வரான். அவன் எந்த பிசினஸ் ட்ரிப்புக்குமே போல. அவங்க அக்கா கிட்ட செம காண்டாயிரான். இது பார் உன் பையனோட வாயை அடக்கி வை அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் பதறி போயிடுறா. வேக வேகமா வந்து சட்டையெல்லாம் கட்டுறா. என்ன ஆச்சு உனக்கு, யார் உன்னை அடிச்சா அப்படி இப்படின்னும் போது, ஏய் அம்மா அப்பா எல்லாரும் இங்க இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றான். நீ சொன்னா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லலை. ஆக்சுவலா எங்க தாத்தாவை எப்படியாவது இதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப கோவப்பட்டாரு, அடிச்சாரு, அதெல்லாமே வந்துட்டு சரியான பிறகு உன்னை வந்து பார்க்கலான்னு இருந்தேன் அப்படின்னும் போது, என்னது உங்க தாத்தா உன்னை அடிச்சாரா, அவர் எதுக்காக அடிக்கணும் அப்படின்னு கேட்குறா. எதுக்காக அடிக்கணும் அப்படின்னா என் பேச்சை மீறிட்டான் அவன், அதனால எனக்கு ஆப்ஷன் கிடையாது, எனக்கு அவனை அடிச்சுதான் என்னோட கோபத்தை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. வந்து ஹீரோயினுக்கு படபடன்னு ஆயிடுது. ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழியே இல்லை, எந்த சொத்தும் வேணாம் சுகமும் வேணாம் உங்களோட உறவு முறையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டான். அதனாலதான் நான் வழியே இல்லாம ஒத்துக்கிட்டேன் போது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லைம்மா, இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லாம நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன், நீ வந்து என்கிட்ட மன்னிப்பே கேட்க தேவையில்லை, ஏதோ நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. ஹீரோயினோட வீட்டையுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சீக்கிரமாவே கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட ஆன்லைன்ல போட்டு வித்துருவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். சேச்சே அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், உங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப ஆசையா கொடுத்துருக்காங்க, சத்தியமா நான் இதை எதையும் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இன்னும் 2-3 நாள்ல ஹீரோவோட பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து சர்ப்ரைஸ் ரெடி பண்றாங்க. அதாவது அன்னைக்கே வந்து சர்ப்ரைஸா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி என்கேஜ்மெண்ட் இவங்க 2 பேருக்கும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அக்கா அம்மா எல்லாரும் பிளான் பண்றாங்க. அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அவங்க போன் பேசுறதுக்காக வெளியில போயிடுறாங்க. அந்த டைமுக்கு கோட் சூட் வாங்குறதுக்காக மோயங்க அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. ரொம்ப அழகா இருக்க, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்கன்னா பார்ட்டிக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. இவ எந்த உண்மையும் சொல்ல மாட்டா. அந்த டைமுக்கு ஹீரோயினும் மோயாங்கும் இருக்கிறத யாரோ வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போது, ட்ரெஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து மேனேஜரும் செக்ரட்டரியும் பார்த்துடுறாங்க. ஐயோ சார் கிட்ட சொல்ல வேணாம், சார் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துடுறான். ஹீரோவும் பிடுங்கி பார்த்துடுறான். வேற வழி இல்லாம இவனுங்களும் காமிச்சிடுறானுங்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஷாக்கு. ஹீரோயினுக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் போனை அட்டன் பண்ணவே மாட்டா. அவ வந்து இந்த பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்றதுல பிஸியா இருக்கா. ஹீரோட அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஹீரோட பர்த்டே பார்ட்டி தான், நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோ அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரான். ஹீரோயின் பார்த்தா அப்பதான் பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப எல்லாமே உண்மையா, நீ உண்மையாவே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறியா, அப்ப நான் என்ன பண்ணணும், எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி இவன் வந்து லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா உண்மையா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க தான் போறேன், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேக்குறா. நான் இதெல்லாம் தப்பு பண்ணிதான் நீ டைரக்டா என்கிட்டயே சொல்லிக்கலாமே, ஏன் சொல்லாம கொள்ளாம நீ மோயங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்கறான். என்னது மோயங்கயா, நான் ஏன் மோயங்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன், உனக்கும் எனக்கும் தான் என்கேஜ்மெண்ட்டை, நான் சர்ப்ரைஸா இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணேன், ஆனா நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னும் போது என்னது சர்ப்ரைஸ் பார்ட்டியா, நமக்கு என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு கேட்கறான். ஆமாண்டா லூசு, உனக்கும் அவளுக்கு தான் என்கேஜ்மெண்ட், ஏன் நீ லூசு மாதிரி ஒளறிட்டு இருக்க, போய் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணா இப்பதான் வந்துட்டு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி நினைச்சு வராரு. அங்க வந்து பார்த்தா என்கேஜ்மெண்ட் நம்ம ஹீரோவோட பேரும் ஹீரோயினோட பேரும் போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே மனுஷன் கொலை வெறி ஆயிடுறான். டேய் உன்கிட்ட என் தங்கச்ச பாத்துக்கடான்னு சொல்லி கொடுத்தா என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்கேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அப்பதான் உள்ள ஹீரோவும் ஹீரோயினும் செம ஜாலியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவரு செம கொலை வெறியில ஓடி வராரு. ஓடி வந்து ஒரு ஹீரோவை பிடிச்சி மூஞ்சிலேயே குத்துன்னு குத்திடுறாரு. ஆனா என்ன நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் உன்னை ஏமாத்திட்டான், உன்னை மயக்கிட்டான், அவன் உன்னை ஏதோ பண்ணிட்டு இருக்கான், உனக்கு புரியலையா, அந்த ஃப்ராடு உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ நினைக்க
இருக்கிறது தப்பு அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேருமே தான் ஒருத்தர் லவ் பண்ணுறோம். அவர் என்னை ஏமாத்தல, அவர் ஏமாத்துற அளவுக்கு நான் ஒரு சின்ன குழந்தையும் கிடையாது அப்படின்னு இவ சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், இல்லை உன் தங்கச்சி மேலே எந்த தப்பு கிடையாது, என்னோட தப்பு தான். நான் தான் அவளை முதல்ல இருந்து லவ் பண்ணேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் தான் வந்து அவளை லவ் பண்ணவும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அடே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, நீ என்ன காரியம் பண்ண, என் தங்கச்சிக்கு நீ வந்துட்டு பொருத்தமானவனே கிடையாது, உன் வயசு என்ன அவள் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் கோவப்படுறாரு. ஹீரோ நீ அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் சரி, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன், எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு புரிய வைக்கிறான், அண்ணா தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் கேளு, நான் சொல்றத. உன் கூட இருக்கும் போது எவ்வளோ சேஃபாகவும் எவ்வளோ சந்தோஷமாகவும் நான் உணர்வேனோ அதே மாதிரி தான் இவர் கூட இருக்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அவருமே என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, நீ என்னை எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி அவரும் என்னை பார்த்துக்கிறாரு, நான் உன்ன மாதிரி அவர் இருக்காருன்றதுனால தான் அவரை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அண்ணாக்கு அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியல. இது பாரு, நான் ஒத்துக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீ ரொம்ப ஆடாதேன்னா நான் ஒரு நாளும் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் நீ எதனா ஏடகடமாக நடந்துக்கிட்ட கண்டிப்பாக உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன்டா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் இருக்கேன் என் தங்கச்சிக்கு, உன்னால் அவளை எதுவுமே பண்ண முடியாது புரியுதா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, அப்படின்னா இவன் சம்மதிச்சுட்டான் அப்படின்றது. எப்படியோ ஒரு வழியா இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சண்டைக்கு அப்புறமா வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துடுது. ஹீரோவும் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சுடா அப்பாடா அப்படின்னு நினைச்சு ஹீரோயினை ரொம்ப சந்தோஷமா கிஸ் பண்றதுக்கு போறான். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கல, கல்யாணம் வரைக்கும் என் தங்கச்சி ஏன் கூட தான் இருப்பா, உன் கூட இனிமே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். பாவம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துக்க முடியல இல்லையா, அதனால வந்து 2 பேருமே திட்டத்தனமா அதுவும் அவருக்கு தெரியாத மாதிரி போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மறுநாளே வந்து ஹீரோயினோட அண்ணாவை பார்க்கறதுக்காக நேர்ல போறான். இது பாரு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆமா இப்ப எனக்குன்ட்டு ஒரு ஸ்டேட்டஸே இல்லாம போயிடுச்சு, அப்புறம் என் தங்கச்சிக்கு எங்க இருந்து மதிப்பு இருக்கும், நான் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுக்க போறேன், அது பெரிய லெவல் ப்ராஜெக்ட், அது மட்டும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நானுமே வந்து ஓரளவு நல்ல ரேஞ்சுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்னையா சம்மந்தம், அதை எதுக்கு தள்ளி போடுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமா என் தங்கச்சி அவ சொந்த காலில் நிக்கணும், அவ இந்த ப்ராஜெக்டை எடுத்தானதான் அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றா. டே அதுக்குள்ள எங்களுக்கு வயசாகி போயிடும்டா, உனக்கு தான்டா வயசாகும், என் தங்கச்சிக்கு வயசாகாது, என் தங்கச்சி சின்ன பொண்ணுதான், உனக்கு தான் வயசாகும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் வந்து எவ்வளவு மொக்க பண்ண முடியுமோ ஹீரோவை அவ்வளவு மொக்க பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் வந்து இப்ப அவங்க அண்ணனோட கம்பெனில தான் வேலை செய்யறா. அப்போ வந்துட்டு அப்படியே ஹீரோயினை தனியா ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறான். 2 பேருமே வந்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே வீட்டில் ஒன்றா தங்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ திருட்டுத்தனமா எங்கெங்கேயோ வந்து நம்ம ரொமான்ஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான், கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பார்க்கலாம், நானும் என்னால் முடிஞ்ச அளவு என்னோட எஃபர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் எங்கள் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான், அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். தயவு செஞ்சு மக்கு மாதிரி இருந்தது எல்லாத்தையும் கோட்டை விட்டுறாத, எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை உஷார் பண்ணு, அப்போ மட்டும்தான் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். அந்த நாளை வந்துடுது. இவங்க வந்து இவங்களோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்காக போறாங்க. அங்க பார்த்தா டோயனும் வரான். அது எப்படி, நீங்க நல்லபடியா வந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பா அதை நடக்கவே விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்றான். ஐயோ இவன் வேற எங்க போனாலும் வந்து உயிரை எடுக்கிறானே அப்படின்னு ஹீரோயின் புலம்புறா. ஆமாண்டி, உன்னை நிம்மதியை நான் வாழ விட்டுருவேனா என்ன, நீ என்னென்ன டார்ச்சர் பண்ண, என்னையே என்ன அடிச்சுக்க வச்ச, உங்க அண்ணனை விட்டு அடிக்க விட்ட, ஹீரோவை விட்டு அடிக்க விட்ட, இன்னும் இதுக்கு மேல என்னென்னலாம் நீ பண்ணுவ, உன்னை விட்டேன்னா கண்டிப்பா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அண்ணங்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. நீ எல்லாம் ஒரு குப்படா, என் தங்கச்சி பக்கத்துல கூட உன்னால நிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஐயோ அண்ணா தயவு செஞ்சு சண்டை மட்டும் போடாத, நமக்கு வேலை இருக்குவா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறா. அண்ணாவும் தங்கச்சும் அவங்களோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராஜெக்டை இவங்க திருடிட்டு வந்திருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு யாருதுன்னு எனக்கு தெரியும், இவங்களோட சொந்த ப்ராஜெக்டே இல்லை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த சார்மியும் டோயனும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இந்த ப்ராஜெக்ட் என்னது அப்படின்னு சொல்லி சார்மி சொல்கிறா. ஒன்றுதான், அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அண்ணா கேட்குறாரு. இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே திருடி எடுத்துட்டு வந்து இவளோட ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்றா. அவங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க யாருமே நம்புற மாதிரி இல்ல. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த காட்டுறான். அதுல வந்து சார்மி வந்து இங்க இருக்கிற எல்லா ஆளுங்க கிட்டையும் வேலை பேசியிருக்கா. நம்ம ஹீரோயினையும் அவங்க அண்ணனையும் இந்த ப்ராஜெக்டை எடுக்க விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்கா.
அந்த ஆடியோ ரெக்கார்டை எடுத்துட்டு வந்து ஹீரோ காட்டுறான். இதெல்லாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி, அதனாலதான் வந்துட்டு மீட்டிங் ஹாலில் நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பக நான் செட் பண்ணிட்டேன், அதனால நீங்க எல்லாம் என்ன பேசணுங்கன்றதே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது எல்லாருக்குமே அங்க ரொம்ப அசிங்கமா போயிடுது. அலைக்கா செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம டாயன் அதுக்கப்புறமா சார்மி எல்லாரையுமே இழுத்துட்டு போய் வெளியில தள்ளிடுறாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. தங்கச்ச வந்துட்டு அண்ணங்காரன் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் கண்ணு வந்து பொல பொல பொலன்னு தண்ணி ஊத்துது. ஹீரோயினே பார்த்து டென்ஷன் ஆகுறா. அடே ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, அழாதடா அப்படின்னு சொல்றா. நான் அழலமா, அது கண்ணு வேக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இது பாரு, என் தங்கச்சி கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் வரணும் அப்படின்லாம் நான் டைலாக் பேச மாட்டேன். அந்த ஆனந்த கண்ணீர் கூட என் தங்கச்சி கண்ணுல இருந்து வரக்கூடாது, அதை கூட நான் பார்க்க கூடாது. அதை பார்த்தேன்னா கூட மவனே தலையே இருக்காது சொல்லிட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. அடே எப்பா, உன்னோட டைலாகும் உன்னோட சீன்ஸும் முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் எப்பயாவது ஒன்னா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிறான். அங்க மனுஷன் அழறத நிறுத்தின பாடில்ல, அவர் அழுதுகிட்டே இருக்காரு. நீ ரொம்ப அழாத, வேணும்னா உன்னையும் நானே வச்சு பாத்துக்கிறேன், நீயும் எங்க வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்றான். ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிடுது. அவங்க அண்ணா வந்துட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாரா இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விடுறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஐயோ நமக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குல்ல, இதுக்கு மேலே நம்ம குடிக்க வேணாம், குடிக்கிறதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று. ஆமாம் ஆமாம், ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் பார்த்தா எவ்வளோ மை போன வந்திருக்கு பத்தியா, இது பூராத்தையும் நான் நைட்டு உட்காந்து என்ன போகிறேன், அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், யார் எவ்வளோ வச்சான்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னும் போது, அடிப்பாவி நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சேன், இதுதான் உன்னோட முக்கியமான வேலையாடி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோ. மோயன் எவ்வளவு நல்ல பையன் பார்த்தியா, 5 மில்லியன் எனக்கு மொய்யா கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது, இப்போ கூட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கூட மோயங்க பத்தி தான் பேசுவியா, உண்மையா எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு, நீ நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கான். அடே உனக்கும் எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடா, இன்னுமே அவன் கிட்ட நீ போட்டி போட்டுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி சொல்றா ஹீரோயின். ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான், நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்றேன். இதோடய முடியுது. இந்த டிராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ற மாதிரி ஒரு டிராமாவா இருந்தது. உங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஹீரோவா இல்ல ஹீரோயினோட அண்ணாவா, யாரை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.